6ஆம் அதிகாரம் 10வது வசனம். The book of Revelations, chapter 6, verse 10 and 11. And they cried with a loud voice, saying, How long, O Lord, holy and true, until you judge and avenge our blood on those who dwell on the earth? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஜெபிப்போம். பிதாவை நாங்களுமே சொத்திருக்கிறோம். ஆவியானவர் நீர் பேசுவீராக, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நாங்கள் அல்ல, நீர் மாத்திரம் பேசும், நீர் மாத்திரம் வெளிப்படும், நீர் மாத்திரம் எங்களை உம்முடையவர்களாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் மறுரூபமடைய மாற்றப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. So nice to see you in the presence of the Lord. God bless you. இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளினால் நம்மை அலங்கரிப்பாராக. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது. அந்த 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள், இந்த ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி கதறுகிற ஒரு காட்சி இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இது மரித்தவர்களுடைய, அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து சரீரத்தில் மரித்து இன்று அந்த வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழ் இருந்து கொண்டு கதறுகிறது ஒரு புறம். அதே வேளையிலே இந்த இரத்தத்தை பழி வாங்குவதற்கு பதிலாக தேவருடைய பழி இந்த உலகத்தில் இறங்குவதை நாம் அறிந்தவர்களாக தேவ சித்தத்தில் ஜெபித்து அவர்களை மனம் திரும்ப செய்ய வேண்டியது சரீரத்தோடு இருக்கிற நம்முடைய ஒரு பொறுப்பாகவும் இது நமக்கு அறிவிக்கப்படுகிறது. It not only means the spirit that died for the Lord. நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள், சாட்சிகளில் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாவின் பழி வாங்குதல் உலகத்தில் நிச்சயம் உண்டு. இந்த காரியத்தை குறித்து நாம் அனைவரும் இந்த வருகை நாட்களில் மிகுந்த எச்சரிப்பாய் இருக்க வேண்டியது மிக கட்டாயம். அநேகர் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் சரீரத்தை விட்டு பிரிந்து போனார்கள், அவர்கள் பலிபீடத்தின் கொம்புகளில் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்த வசனத்திலே நாம் பார்ப்போம். ஆனால் இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரிடத்தில் கதறிக்கொண்டிருக்கின்றன. அதே வேளையிலே இந்த உலகத்திலே இந்த அவருடைய வருகைக்கு முன்பதாக இருக்கிற நாம் இதனுடைய காரியத்தை நேர்த்தியாக செய்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்மிடத்திலே தருகிறார். வசனம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. ஆனால் நாம் தேவனுடைய பழி வாங்குதல் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஞானமும் அறிவும் கிருபையும் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டிய கட்டளை நமக்கு உண்டு. இரத்த சாட்சியை மறித்து விட்டார்கள் அல்லது கொல்லப்படுகிறார்கள். நம்முடைய இருதயத்தின் பாரம் எவ்வளவாக செயல்படுகிறது? கொஞ்சம் நல்லா யோசித்து பார்ப்போம் என்றால் இவைகளெல்லாம் ஒரு காட்சியாக மாறிவிட்டது. It becomes a story or it becomes a news when we see or hear this kind of sacrifices. நம்ம நாட்டிலே மாத்திரமல்ல, தென்னாப்பிரிக்க மாகாணங்கள், இந்தியாவின் கோர பகுதிகள், உலகத்தின் அமெரிக்கா என்று நினைக்கிறோம், ஆப்பிரிக்கா என்று நினைக்கிறோம், எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள். ஆனால் எல்லா இடத்திலும் தேவனுக்கு எதிராக ரத்தம் சிந்த வைக்கக்கூடியவர்கள் உலகத்தில் உண்டு. எனவேதான் தேவன் இப்படி கொடுத்த ஒரு தரிசனத்திலே
இந்த ஜெபத்தின் ஆவியை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஜெபிப்பதை எதிர்பார்க்கிறார். ஜெபிப்பதை அவர் உறுதி செய்யும்படிக்கு நம்மிடத்திலே அசைவாடுகிறார். அந்த ஜெபத்தின் ஆவியை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Christian life is a responsible life. அது பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. பஞ்சுமெத்தில் காலை நீட்டி கால் மேல் காலை போட்டுக்கொண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டு உறங்கி எழுந்துவதற்கு அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. The one who passed away in Christ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், சாட்சிகளாய் மரித்தவர்கள், தேவ வசனத்தின் நிமித்தம் மரித்தவர்கள், இரத்த சாட்சிகளாய் மரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் அவர்களுடைய பகுதியை செய்துவிட்டு அங்கு போய் காத்திருக்கிறார்கள். இன்று இருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மீதியான பகுதியை எடுத்து நடப்பிக்க வேண்டும். இந்த நாட்களிலே பார்க்கிற பொழுது ஒரு தகப்பன் செய்கிற ஊழியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஒரு புத்திரியை நாம் பார்க்கவே முடியவில்லை. அந்த தகப்பனுடைய அர்ப்பணிப்பு, அவர்கள் படுகிற பாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஊழியம் கட்டப்படுகிறது. ஆனால் பின் தொடர்ந்து வருகிற பொழுது அது வேதனைக்குரியதாக, பிரச்சனைக்குரியதாக மாறி இந்த சத்தியத்தின் ஆழத்திற்கு ஆயத்தப்படுத்துவதை பார்க்கிலும் மனிதனை திருப்திப்படுத்துகிற ஒரு ஊழியமாய் மாறிவிடுகிறது. ஒருவேளை ஒரு நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்கள் எதுவானாலும், டோன்ட் ட்ரை டு சாட்டிஸ்ஃபை எனிபடி. ஒரு மனிதனை திருப்திப்படுத்துகிற ஒரு ஊழியம், ஒரு ஜெபம் நாம் செய்யக்கூடாது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய வார்த்தையாகவும் தேவனாலே வருகிற வார்த்தையாக மாத்திரம்தான் செயல்பட வேண்டும். This is our responsibility. மரித்து போனது என்னுடைய சகோதரன், மரித்து போனது சிலுவையில் அறையப்பட்டது என்னுடைய சகோதரன், அல்லது இன்று கொல்லப்படுகிற ரத்தம் என்னுடைய சகோதரன். ஒருவேளை இந்த நாட்டு வீடியோ வந்தால் அந்த வீடியோ உடனே நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம், அவ்வளவுதான். அப்பா எப்படி இருக்கு பாருங்க, ஆண்டவர் வரப்போறார், என்ன நடக்க போதோ தெரியல, பயமா இருக்கு. This is a responsibility in our shoulder, my dear people. அவர்களுக்காக கர்த்தர் ரத்தப்பழி ஏன் வாங்காமல் இருக்கிறீர், எப்பொழுது வாங்குவீர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். சகரியா 1 அதிகாரம் 12 வசனம். The book of Zechariah, chapter 1 and verse 12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேல், யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர்கள்? How long, Lord? எவ்வளவு நாள் நீர் இரக்கம் காண்பிக்காமல் இருப்பீர்? அப்படியானால் தேவன் இரக்கம் காண்பிக்காமல் இருக்கிறாரா? என்னுடைய பிள்ளைகளுடைய ரத்தத்திற்காக பழி வாங்காமல் தேவன் பொறுமையோடு இருக்கிறார். ஆபேல் கொல்லப்பட்டான். காயின் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தார். அவன் நோக்கி கர்த்தர் கேட்டார், காயின், ஆபேல் எங்கே? வேர் இஸ் யுவர் பிரதர்? நான் என்ன காவலாளியோ? அப்படி அல்ல, அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது. என்றே சொல்லியிருக்கிறேன், ரத்தம் என்பது உயிர். அவன் உயிர் கதறி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது. கொலை செய்தாயோ, அவ்வளவுதான், சாபம் பற்றி கொண்டது. ஆனால் உடனே கர்த்தர் அவனை அடித்துக் கொள்ளவில்லை. நன்றை கவனித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் எழுதி மனிதனுடைய கரத்தில் கொடுப்பதற்கு முந்தைய காலம், அதற்கு பல 100 வருடங்கள் முன்பதாக ஆண்டவர் ஒரே நொடியிலே அந்த காயினை அழித்திருந்து, ஆதாம் ஏவாளை அழித்திருந்து, ஆபேலை மாத்திரம் வைத்திருந்தால் நம்மெல்லாம் பரிசுத்த ஜாதியை நாம் எல்லாம் இருந்திருப்போம். ஆண்டவர் காத்திருந்தார். அவன் கதறினான், ஐயோ என் மேலே 7 படி சுமருமே, சாபங்கள் வருமே. ஆண்டவர் அப்பொழுது இரக்கத்தை வெளிப்படுத்தி அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து கொல்லப்படாதபடி அவன் காத்தார். God wants repentance. இங்கே எருசலேமுக்கும் யூதாவுக்கும் எப்பொழுது இறங்காதிருப்பீர் என்ற கூக்குரலை நாம் பார்க்க முடிகிறது. இன்று அந்த கூக்குரல் நம்முடைய நாவில் எழும்ப வேண்டும். தேவன், நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு அந்த இரக்கத்தை நாங்கள் பார்க்க முடியவில்லை.
தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அநேகம். ஆனால் மாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. ஜெபம் என்பது நாம் சாப்பிடுகிற கோழிக்கும் சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஓடுவது அல்ல. இணைந்திருக்கிற இந்த 20-30 பேர் ஒரு தோழி மேல் இருக்கிற கனத்த பாரம் இந்த ஊழியம். This is not a place to have a comfortable zone and comfortable life. It is not. உன்னுடைய ஜபங்கள் தேவன் பழி வாங்குவதை இந்த ஜனத்தின் மேல் விழுவதற்கு முன்பதாக இந்த ஜனத்திற்கு அழுது மன்றாடி இரட்சிப்பை தர வேண்டும். யார் இந்த ஜனம்? நம்முடைய பாரம்பரியமாகவே இருக்கலாமே, நம் முன்னோர்களாக இருக்கலாமே, நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களாக இருக்கலாமே. வெறி பிடித்து கொலை செய்து அழித்துக் கொண்டிருக்கிறார்களே, பான வெறி. கடந்த புதன்கிழமை தம்பி ஃபெபின் ஒரு ஜெப குறிப்பை சொன்னார். கேரளாவிலே மரித்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக. அந்த பையனுக்கு இந்த 2 வாரம் அந்த பாரம் பிடிச்சிட்டு என்கிட்ட தனியாக பேசும்பொழுதெல்லாம் பேசினா, என் பிள்ளைகளை என்ன செய்ய போகுது டாடி? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. I do not know. Only God. You have to get up. You have to come out. This is not the life we have to live. இது நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை அல்ல. நேற்று 2 செய்தி உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நிறைய பேர் பார்க்கிறேன்னு தெரியவில்லை. சிலர் பார்க்க மாட்டேங்கிறீங்க, சிலர் அது என்னன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. உனக்கும் புள்ள இருக்குது, ஜாக்கிரதை. உனக்கும் புள்ள பிறக்கும். எல்லாத்துக்கும் கர்த்தரை நீ கணக்கு ஒப்புவிக்கணும். ரத்த பழி உன் மேல சுமரும். இந்த பாரம் கர்த்தருடைய பாரம். இந்த பாரத்தை சுமந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு போட்டு நம்ம வாழ்றதுக்காக இந்த ஊழியம் இல்லை. யார் இதற்காக ஜெபிப்பார் என்று ஆண்டவர் தனக்கென்று ஜனத்தை தேடிக்கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு சிலராகிய உன்னையும் என்னையும் அவர் பார்த்து எடுத்து தொப்புள் கொடி அறாமல் நாரி கிடந்த உன்னையும் என்னையும் எடுத்து நம்முடைய ரத்தத்தினாலே கழுவி தரிசனத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து இந்த பொறுப்படுத்தி நீ செய் என்று கொடுத்து உட்கார அமர வைத்திருக்கிறார். அதனை நம்மை பராமரிக்க ஒரு குடும்பம், நாம் பராமரிக்க ஒரு வருமானத்திற்கு ஒரு பாதை எல்லாம் கொடுத்து விட்டு நம்ம ஈஸியாக ஒரு டெலீட் பண்ணிட்டு போயிடுவோம். உன் கண்கள் கலங்கல இல்லை, உன் கண்கள் கலங்க முடியலை இல்லை. நாளைக்கு நானும் நீ நம்ம பிள்ளைனா சுகமாக இருக்கும்னு நினைக்கிறியா? Never. If you don't do the burden, if you don't take the burden of Christ, we are going to live in the burden. தேவனுடைய பாரத்தை சுமந்து கொள்ள நாம் ஆயத்தப்படவில்லை என்றார். அங்கு கதறிக்கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய பழித்திருக்கிற அந்த ஆவியை நாம் அணைத்து போடுவதற்கு தேவனிடத்தில் மன்றாட விட்டார். நானும் நீ இந்த சாபத்திலும் பாரத்திலும் அழிந்து போ. எல்லாரும் சொல்றாங்க பொத்தி பொத்தி வளர்க்கிறோம். எவ்வளவு பொத்தினாலும் கர்த்தர் பிரிச்சு போடுவார். தேவனுடைய நாமம் எல்லாம் வெளிப்படை, சாட்சிகள் வெளிப்படை, கீழ்ப்படிதல் வெளிப்படை. நோ கிரேஸ். அனைப்பொழுதுமே சொல்ல ஊழியக்காரனுக்கு விரோதமாக சிந்திக்க கூடாது, பேசக்கூடாது. இங்கே சாட்சி பெற்ற மனிதர்கள் முன்பதாய் கர்த்தர் பழி வாங்க துடித்துக் கொண்டிருக்கிறார். For anybody. For anybody. எந்த ஊழியனை பேச வேண்டாம், அவர்களை குறித்து குறை பேசக்கூடாது, ரத்த சாட்சிகளை குறித்து பேசக்கூடாது. அவன் இப்படி செய்திருக்கலாம் என்று மாறப்படலாம், அதற்காக ஜெபிக்கலாம். ஜெபித்து தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவதை விட்டு குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி அல்லது அலட்சியப்படுத்துகிற ஆவி, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் பாரப்படுவோமானால் நமக்காக அவர் பாரப்படுவார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த ஜனத்திற்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார். என்று நமக்கென்று கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, ஊழியத்தை, ஊழியரை, உடன் சகோதரனை நாம் அலட்சியம் பண்ணுவோமானால் கர்த்தருடைய அலட்சியம் பண்ணுவார். அங்குதான் போராட்டங்கள் எழும்ப ஆரம்பிக்கிறது. அங்குதான் உபவாசங்கள் செயல்படுவதில்லை. நான் உபவாசிக்கவே கூடாது. என் மெடிக்கல் ரிப்போர்ட் எத்தனை பேர் நேராக பார்த்துருக்கேன்னு தெரியல. ஐ ஷுட் நாட் ஃபாஸ்ட். ஒருவேளை சாப்பிடாம இருக்கக்கூடாது, கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக தண்ணி குடிக்கணும். டாக்டர் கேட்டார், ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கிறீங்க? என் ஃபாஸ்டிங் இல்லாமல் இருந்து ஜீசஸ் கேட்க மாட்டாரான்னு கேட்டார். எனக்கு ஜீசஸ் கேட்குறாரா கேட்கலையாங்கிறது முக்கியம் இல்லை. எப்படியாக அவருடைய ஓட்டத்தை, அவருடைய வேலையை நான் வேலையை செய்து முடிக்கணும்.
இன்னும் பாரம் நம்ம பற்றிக்கொள்ளணும் பிள்ளைங்க. ரத்தம் சிந்துகிற ஜனங்களுக்காக தேவன் பழிவாங்க ஆயத்தமாக இருக்கிறார். அது இனிமேல் கர்த்தர் வந்து இறங்கி பழிவாங்குவார். அது அவருடைய ஜனங்கள், அவருக்கு பழி வாங்கணும்னு நம்ம இஷ்டத்துக்கு வசனங்களை பிரித்து விடக்கூடாது. அவர்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரோடு இருக்கிறார்கள், அவர்கள் பலிபீடத்தின் அடியில் இருக்கிறார்கள். கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு முன்பதாய் போகும்பொழுது, why don't you take revenge, Lord? நாங்கள் அவமானத்தை சுமந்திருக்கிறோமே, பாரத்தை சுமந்திருக்கிறோமே, இந்த பாரத்திற்கு பதில் உம்மாலே கொடுக்கப்பட வேண்டும். We lived for you. ஆடம்பரம் மற்றும் தேவையான காரியங்கள், பெருமை, மகிழ்ச்சி என்று எல்லாவற்றையும் தேடிக்கொண்டு போனதில்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஊழியர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் சாபக்கேடு நிறைந்த தேசங்கள், இன்று வரை பலிகள் கொடுத்து கொண்டிருக்கிற தேசங்கள். அங்கு கர்த்தர் செய்கிற எழுப்புதலை போல உலகத்தில் எங்கும் செய்வதை பார்க்க முடிவதில்லை. காட்டுவாசிகள் மத்தியில் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் எவ்வளவு தெரியுமா? They still sacrifice but still receiving more grace. அங்கே ஒரு ஊழியர் இருக்கிறார். அவர் வீட்டிலேருந்து போகிற அவரை தனியாக பார்க்கவே முடியாது. அவருக்கும் போராட்டங்கள், பயங்கர போராட்டங்கள். அவர் வெளியில் இறங்குவார். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு செக்யூரிட்டி வந்து நிற்பாங்க. அவருக்கு முன்பதாக அவருக்குன்னு ஒரு பெரிய கார் கொடுத்துருக்குறாங்க, லிமோசின் கார், ஊழியக்காரருக்கு ஒயிட் கார் சர்ச்சிலிருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவருடைய ஆர்கனைசேஷன். அங்கே உள்ள ஒரு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு முறை ஒரு முக்கியமான ஜபத்திற்காக இவரிடத்தில் கேட்டார். இவர் ஜெபித்தார். கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தார். அன்று முதல் இவருக்கு முன்பதாக 7 குதிரைகள் புறப்படும். இவர் நினைச்ச ஏறி உட்கார்ந்து நல்ல 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் கடக்கு சர்ச்சுக்கு போக முடியாது. முன்னால் கொடி பிடித்து, ஈட்டி பிடித்து, கன்று பிடித்த செக்யூரிட்டி முதல்ல 7 குதிரைகள் போகும். அதற்கு முன்பதாக போலீஸ் செக்யூரிட்டி பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. அவையா போட்டு சைலண்டில் 2 பைக் போகும். அதுக்கு பின்னாக போலீஸ் கான்வாய் போகும். அதுக்கு அடுத்து இந்த 5 குதிரைகள் போகும். அதற்கு பிறகு இவருக்கு 6 லிமோசின் போகும். அவருக்கு பின்னாடி 1/2 கிலோமீட்டர் போலீஸ் போகும். அதுக்கு மேலே பிலீவர்ஸ் போகிறாங்க, உடனே ஊழியர்கள் போகிறாங்க. தியானம் கல்யாணத்துக்கு போகிற ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருக்காருங்க. ஒரே ஒரு ஜபத்துக்கு, அந்த ஊழியர் ஜெபித்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தபடினால் தேசம் அவரை கனம் பண்ணும்படி அனுப்பியிருக்கிறார். பார்க்கிறவர் இன்னைக்கு நம்ம பார்த்தாலும் பேசுவோம், இதெல்லாம் ஒரு ஊழியக்காரருக்கு தேவையா? பிரசிடண்ட் கொடுத்தா வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? நம்ம கொடுக்காத ஊர்லேயே நம்ம ஊரில் வாங்கித்தான் பழக்கம். ரேஷன் கடன் போட்டால் கூடிடுவாங்க, போத எலி கொஞ்சம் மேலே எரும மாடி ஏறுற மாதிரி ஏறி போய் அங்கே புதக்க நேரம் ஓசியாக போயிட்டுருவாங்க. நம்ம ஆட்கள் ஒயின் ஷாப்பை தான் போயிட்டுருவாங்க, பொத நினைச்சாங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது. நான் சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் அவமானம், கொஞ்சம் அசிங்கம். தேவதாசன் ஒரு டிபி ஜோஷுவா ஒயிட்டு பேண்ட்ஸ் போட்டுருப்பார், ஒயிட்டு ஜிப்பா இங்கே போய் தாடிலாம் வச்சுட்டு இருப்பார். அவர் பிடிச்சி கொண்டு போய் கஞ்சா கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவர் உள்ளே போய் நல்லா ஜோ பண்ணிகிட்டு இருந்தார். 15 நாள் கழித்து ஒன்றுமே காண சொல்லி கொண்டு வீட்டு வாசலில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. என்று அவருடைய ஆலயத்தில் டாப் லெவல் செக்யூரிட்டி பொசிஷனில் இருக்கிறது எல்லாமே அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை ஏற்றி கொண்டு போய் ஜெயிலில் வச்ச எல்லா செக்யூரிட்டிஸ் இன்னைக்கு இவருடைய சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டவர்களை சுற்றி நிற்கிறாங்க. அவமானங்களை சுமந்த தேவ ஊழியர்கள். நல்லா இருக்கட்டுமே, நல்லா தான் இருப்பாங்க. அவள் ரத்தம் சிந்துவதற்காக அவர்கள் உருவாக்கப்படவில்லை, தேவனுடைய வேலை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் சிலர் ரத்தம் சிந்துவார்கள், சிலர் ஜீவனை இழப்பார்கள். எங்களை மாதிரிலாம் உள்ளே செத்துக்கிட்டு இருக்கோம். we are dying every day. ஒவ்வொரு நாள் போராட்டத்திற்காக. ஆனால் உலகத்தை குப்பையாய் எண்ணியதை பாக்கியமாய் கருதுகிறோம். டேக் யுவர் யோக். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த நுகத்தை சுமந்து கொள். இன்னும் ஃபேமிலிஸில் யூனிட்டி இல்லை. நமக்கு இந்த ஊழியத்தில் எத்தனை வருஷமாக இருக்கிறோம், இன்னும் குடும்பத்தில் இன்னும் யூனிட்டி இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையை பேச முடியவில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனிவாய் பேச முடியவில்லை. ஒரு சாட்சி சொன்னேன் அல்லவா, ஒரு ஊழியர் மரித்தார். அவருடைய மனைவி அவருடைய சரீரத்தை வைத்து கொண்டார்கள். இல்லை இவர் போகக்கூடிய நேரம் இல்லை, எனக்கு ஆவியில் உணர்கிறேன்
என்று சொல்லி ரேனால்ட் போங்கே மீட்டிங் நடந்து கொண்டு இருந்தது. 300 மைலுக்கு அப்பாலே ஒரு காரில் பாடியை தூக்கி வச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. அங்கே போன கூட்டத்துக்குள்ளே போக முடியல. அவள் இறங்கி அந்த புல்பெட்டுக்கு கீழே உள்ள ரூமில் கொண்டு போய் பாடி வச்சுட்டாங்க. ரேனால்ட் போங்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு கடைசி ஜெபம் பண்ணுகிறார். பிசாசின் கீழே விரட்டிட்டு அவர் இறங்கி போயிட்டார். இங்கே 3 நாளாய் மறித்திருந்த அந்த ஊழியக்காரர் எழுந்துச்சு உட்கார்ந்தார். எழுந்து உட்கார்ந்து என்ன நடந்தது என்று சொன்னார். எனக்கு என் மனைவி ஒரு சின்ன பிரச்சனை. எப்போ? வியாழக்கிழமை சாயந்தரம். கடைசியில் அவள் வந்து கேட்டாள், ஊழித்து புறப்படுற நேரத்தில் சும்மா தான் சொல்லிட்டேன் சாரி அப்படின்னா. இல்லை ஐ எம் நாட் கோயிங் டு ஃபர்கிவ் யூ, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் போன்னு சொல்லிட்டு போயிட்டார். போனவர் திரும்பி வரல, மறித்து போனார். பரலோகத்து போன உடனே கேட்டில் போய் நின்னார். அவருடைய சாட்சி இருக்கிறது, எங்கள் வாருங்கள் தருகிறேன். பரலோகத்தில் போய் நிற்கும்போது தேவதூதர்கள் வந்து அங்கே எங்கே போகிறீங்க? பரலோகத்துக்கு போகிறேன். அதான் இங்கே பரலோகத்துக்கு வந்துட்டு என்ன உள்ளே தான் போகணும். அங்கே இருந்த தேவதூதன் ரெக்கார்டை விரித்து பார்த்து விட்டு நீ உள்ளே போக முடியாது. ஏன்? நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டேன், ஊழியத்தை செய்தேன். எல்லாம் மற்ற எல்லாம் ரெக்கார்டு பாருங்கள். திருப்பி பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, எந்த நாளைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று தொட்டாரோ அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் உன்னிடத்தில் கரை ஒன்றுமில்லை. யுவர் ரெக்கார்ட் இஸ் கிளியர். ஆனால் இங்கே வருவதற்கு முன்பதாக நீ மனைவியை மறிக்காமல் வந்திருக்கிற, நீ பாதாளத்துக்கு தான் போகிற தகுதியுடையவன். அவ்வளவுதான். பரலோகத்தை அழுது புலம்பினார். 3 நாட்கள் அழுது புலம்பினார் பரலோகத்தின் வாசலில். இவர் எந்த மனைவியை மன்னிக்கலையோ அந்த மனைவி விசுவாசத்தின் தாய். நீ தாயாகிற, தாயாக இருக்கிற, தாயாக போகிற, நீ விசுவாசத்தின் தாயாக தான் இருக்கணும். எப்போ உட்காந்து ஆண்டோட்டு உட்காந்து நோயின்னு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. என் பிள்ளையா என் குடும்பத்தை. எங்குள்ள தேவ வசனத்தில் சொல்லுகிற எந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுதுகிட்டே இல்லை. பிள்ளை வேண்டும் என்று அழுதார்கள், பிள்ளை வந்தோடனே கண்ணீரை துடைத்தார்கள். இயேசுவுக்காக ஓடினார்கள், இயேசுவுக்காக கண்ணீர் விட்டு அழுதார்கள். விசுவாசத்தின் தாயா இருக்கணும். குடும்பத்தை அறுவடை செய்கிற நீ விசுவாசத்தில் தகப்பனா இருக்கணும். விசுவாசத்தை பேசுகிறவன் அல்ல, வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த அம்மா அழுது ஜெபம் பண்ணி, என் ஊழியக்கார் எனக்கு தெரியும் ஆண்டவர் இவ்வளோ வேலை இருக்கிறார், விட்டுட்டு எப்படி போக முடியும்? தன்னுடைய கணவன் செய்கிற ஊழியம், அவருடைய வாழ்க்கையில் இந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஈடுபாடு எல்லாம் தெரியும். இவர் நடந்தாருன்னு இவர் எதுக்கு நடக்கிறாருன்னு தெரியும். விசுவாசத்தில் வல்லவர்களா. அதனால சொன்னாங்க, அவங்க மறிக்க வேண்டியதில்லை. எல்லாரும் கூட இருந்த எல்லாரும் சொன்னாங்க, அம்மா அவர் இறந்துட்டாருமா, 3 நாள் ஆச்சுமா, நார போகுதுமா. நோ, ஆவியானவர் சொல்லுகிறார், இது அற்புதத்திற்காக நடத்தப்பட்டது, அவ்வளோதான். ரேனால்ட் போங்கே மேலே மீட்டிங் முடிச்சு இறங்கி போயிட்டாரு. இவர் கீழே எழுந்து உட்கார்ந்தார். கண்டு திறக்கும்போது மனைவி பக்கத்தில் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். நீ ஏன் அழுகிறேன்னு கேட்டார். இல்லைங்க, 3 நாளாக நீங்கள் எந்திரிக்கலையே, அப்போ என் விசுவாசம் குறைவுள்ளது என்று நினைத்து நான் அழுது கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. என் விசுவாசம் சரியாக இருந்தால் 1 மணி நேரத்தில் உங்களை எழுப்பி இருக்கணும். நான் உங்களை எழுப்பலையே, 3 நாள் கழித்து வந்திருக்கிறீங்களே. நம்மளாக அந்த நெஞ்சில் அடித்து நான் ஜெபித்தேன், 3 நாள் கழித்து கணவர் உயிரோடு வந்து விட்டார். என் நெஞ்சில் அடிப்போம், இடுப்பில் அடிப்போம். ஃபெய்த்ஃபுல்னஸ். இன்னும் நம்முடைய குடும்பத்தில் என்ன ஒருமைப்பாடு, 2 பேர் சேர்ந்து ஒன்றால ஜெபிக்க முடியல. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சண்டை, முறைப்பு. நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. சாப்பாடு கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. என்னங்க இந்த உணர்வு இல்லைன்னா எப்படி ஆண்டவர்கிட்ட மறிக்க போவோம்? மறிக்கிறது உறுதி. தமிழ் வார்த்தையில் எனக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். செத்து போடுவாங்க தெரியுமா? விளங்க மாட்டேன், செத்து போடுவாங்க. அது உறுதி. இந்த கூட்டத்தில் நம்ம போய் சேரணும் ஐயா. ஜப குறிப்புகள் அவ்வளோ வருது. நான் ஜபம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஜப குறிப்பு அனுப்புவேன். நான் ஜபிக்காமல் ஒரு நாள் உங்களுக்கு அனுப்புறதில்லை. எனக்கு வருகிற ஜப குறிப்புகள்லாம் வந்தால் அதை ஜபம் பண்ணிட்டு தான் அங்கே வைக்கிறது. முந்தைய ஒரு காலத்தில் வச்சுருவேன், வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ஜபம் பண்ணுவேன். இப்போ அது கிடையாது. ஃபினிஷ். அப்பப்போ டியூட்டி கிளியர் பண்ணிடணும். கற்று கொடுக்குற பாரத்தை கிளியர் பண்ணணும். மனம் திரும்ப. கணவனுக்கு இடைஞ்சலாக இருந்தால் நீ சாபம். அவன் ரட்சிப்புக்கு நீ தடையாக இருந்தால் நீ சபிக்கப்படுவ.
உன் மனைவி ரட்சிப்புக்கு ஜெபத்துக்கு தடையா இருந்தா நீ சபிக்கப்படுவேன். உன் குடும்பத்தை கிறிஸ்துக்கள் நடத்தலைன்னா, ஐக்கியத்துக்குள்ள நடத்தலைன்னா, தேவனுடைய அன்பிற்குள் நடத்தலைன்னா கர்த்தர் உன் கையில பழி வாங்குவார். அற்பமா நினைக்காத அந்த ஊழியத்தை. மகள் ஜாய் பேசினாங்க, சத்யா பேசினாங்க, கவனித்து பார்க்கிறேன். ஒரு நாள் அந்த அம்மா உட்கார வச்சு அவன் சத்தியத்தை சொல்லலை, இதான் ஏசுநாதர். அந்த அம்மா இன்னும் சாரி பண்ணல, அந்த மகன் இன்னும் அபிஷேகம் இன்னும் பெறல, இன்னும் ஞானஸ்நானம் பெறல. ஞானஸ்நான கிளாஸ் நான் இன்னும் எடுக்கல, அபிஷேகத்துக்கு கிளாஸ் இன்னும் எடுக்கல. அவங்களுக்குள்ள நேரம் இந்த சண்டே, இந்த 2 hours சண்டேல எவ்வளோ டே கேட்டாலும் கொடுப்பாங்க. நமக்கு காலையில் ஏற்கனவே கொட்டாயில் தானே பாதி வந்து நிற்கிறோம். கொட்டாய் விட்டுக்கிட்டே, கொட்டாய் விடும்போது இந்த வீடியோ ரொம்ப வசதியாக போச்சு. நேரம் இருக்கும்போது தான் அப்படியே ஒழுங்குவாங்க பாருங்க, அப்படியே ஒழுங்கிடுவாங்க. இப்போ ரொம்ப வசதியாக போச்சு. எட்டி ஒரு தட்டு ஆன் பண்ணிக்கிறது. சில நாள் அதுவும் பண்ணுறதில்லை. அப்படி இந்த 1 மணி நேரம் செய்தி தான். இதுலேயே அந்த வார்த்தைகளை கவனித்து பார்த்தீங்களா? வாட் வண்டர்ஃபுல் வேர்ல்ட். இந்த வாரமெல்லாம் நான் ஆண்டவர் சொல்லி ஜெபித்தது, சகல விதமான துர்க்குணம் கூக்கரலாம் எங்களை விட்டு நீங்க கொண்டாடுறேன். பிள்ளை வந்து ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா, தாங்க இருக்கும் பாரு, இதை கொண்டு போய் வையி, ஏதாவது செய்யறியா, அது இது அது நீங்களும் வசனம் சொல்லுகிறது சகலமும் அன்போடு செய்யப்பட கடவுள். Everything has to be in love. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ பேசுகிற பொழுது அன்பாய் பேசினால் தேவன் அங்கே இருக்கிறார். நான் பேசும்போது செயல்படுகிற பொழுது உபசரிக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். You have to express your love in every way. Every way. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. இது சங்கீதத்தில் தாவீது எழுதலைங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாகிய தோமாவுடைய நண்பராகிய திருவள்ளுவர் எழுதியது. தோமா சென்னைக்கு வந்திருந்த போது திருவள்ளுவருக்கு ஒரு கேள்வி, ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஆறுதடி எல்லாம் போகிறாங்க, போய் பார்த்துருவோம், இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்காரு, போய் பார்ப்போன்னு போய் பார்த்தார். மெட்ராஸில் உள்ள சின்ன மலை என்கிற அந்த மலையின் மேலே போய் சந்தித்தார்கள். சத்தியத்தை அறிவித்தார். சந்தேகம் பிடித்த தோமா இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லையில் இயேசுவை என்று அங்கே போய் சின்ன மலையில் பார்த்தீர்களானால் அங்கே திருவள்ளுவர் உட்கார்ந்துருப்பார் தோமாவுக்கு முன்பதாக. சிலை வச்சிருக்கிறாங்க. அவர் தான் எழுதினார், அன்புடையார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்போம் உரிய பிறர்க்கு. படிக்கிறவங்களாம் தலை சுற்றுது. இதை விட்டுட்டு தானே இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், ஏன் நீ வேற என்ன சொல்றாரு? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய. யார் இடத்துல அன்பு இல்லையோ அவங்க தங்களுக்கே சொந்தம். என்கிட்ட அன்பு இல்லை, என்கிட்ட அன்பு காட்ட முடியல, என் கணவன்கிட்ட காட்ட முடியல, கிறிஸ்துவின் அன்பை என் பிள்ளைகிட்ட காட்ட முடியல, கிறிஸ்துவின் அன்பை என் வீட்டில் காட்ட முடியல, வெளியில் இருக்கிறவன்கிட்ட காட்ட முடியலன்னா இந்த உடம்பு எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. அன்புடங்கள்லாம் மற்றவங்களுக்கு சொந்தம். ஒரு அல்லையே சொல்லுங்க. நீ ஒன்று இடத்துல அன்பு புறப்பட்டா உனக்கு ஒன்று நான் வந்து நின்றுவாங்க. ஹாஸ்டல் என்னாச்சு, வாட் ஹேப்பன்ட், என்னாச்சு. ஒரு ஜீசஸ் கான்ஸ்டல் போயிட்டு திரும்புகிறேன். ரைட்டில் டிராஃபிக் வந்து டிராஃபிக்கு வெயிட் பண்ணுறேன். அங்குள்ள பஸ் எல்லாம் டிரைவருக்கு அங்கே போய் அவருக்கு பின்னாடி வர வண்டி நிறுத்திட்டு என்னை போங்கன்னு கை காமிச்சிட்டார். நான் வண்டியை மூவ் பண்ணுகிறேன், நல்ல டீப் ஹார்ன் அடிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு யாரும் வந்துடக்கூடாதுன்னு லைட்டாக மூவ் பண்ணேன். அந்த வந்தால் பாருங்கள் பைக்கில் ஸ்பீடு, ஹை ஸ்பீட். அந்த எதுக்கு பஸ்ஸு நிற்க, அதுக்கு பின்னாடி அந்த 20 வண்டி ஏன் நிற்குதுன்னே தெரியலை. அதை தாண்டி ஹை ஸ்பீடில் வந்து நான் ரைட்டில் திரும்பும் பொழுது 2 போஸ்ட் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, போஸ்ட். அதில் வந்து அவன் லெஃப்ட் கையில் இட்டுச்சான். பார்க்குறேன் பைக் ஒரு 20 அடி உயரத்தில் சுற்றுது, இவன் ஒரு 60 அடி தூரத்துக்கு பறந்து போய் விடுதான். ஒன்று நம்ம காருக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு லைட்டாக நம்ம பில்லரில் டச் பண்ணினான், அவ்வளவுதான். நான் இறங்கி போகிற அமைதியில் பிள்ளைகள் அழுதுட்டாங்க. ஒன்றும்
ஒன்றும் இல்லை. நான் போய் அவன்கிட்ட போய் ஏன்டா ஹெல்மெட் போட்டனா தப்புச்சு, என்னடாச்சு எப்படின்னு கேட்குறதுக்குள்ள சுற்றி வந்தாங்க. பாஸ்டர் என்னாச்சு, நம்ம கார் நிற்கிதுன்னு. உண்மைக்கு சொல்கிறேன், அதில் ஒரே ஒரு பையனை தவிர யாரையுமே எனக்கு தெரியாது. இவங்களாம் யார், எந்த நாட்டில் இருந்து வந்தாங்க, எந்த மதுரைக்காரனா இல்லை வேற குதிச்சு வந்த, உண்மைக்கு சொல்கிறேன் யாருன்னே தெரியாது. பாஸ்டர் என்னாச்சுக்கிறாங்க. நம்ம பாஸ்டர்டா, நம்ம வண்டிடாங்கிறான். உண்மையை சொல்ல அவன் ஒருத்தரும் ஒரு நாள் நம்ம கூட்டத்தை வந்து உட்கார்ந்தவன் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் தர சுத்துச்சு. போய் அவன்கிட்ட சொன்னேன், நாங்களாம் கஷ்டப்படுறவங்கடா, உனக்காக ஜெபம் பண்ணுறவங்கடா. அவன் சொன்னான், கஷ்டப்படுறதுனால தான் சார் நானும் வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னா. என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு சார் அடிப்பட்டு அங்கே ரத்தம் போய்கிட்டு இருக்கு சார், அவனுக்கு ரத்தம் வேணும், அதனால் புறப்பட்டு போயிட்டுருக்கேன். போட்டேன்னா ஒன்று அங்கே ரத்தம் கொடுக்குற மெதுவாக நட போனோம். அதுக்கு சுற்றி எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு என்னாச்சு, நாங்கள் இருங்க நான் பேசுகிறேன், இருங்க, அங்கே ரத்தம் கொடுக்குறதுக்கு நீ உயிரோடு இருக்க வேண்டாமா, போய் எடு, என் நம்பர் கொடு, எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு ஜாப் பண்ணுறேன். இன்னும் கால் நம்பரை வாங்கிட்டு அவனுக்கு ஜாப் பண்ணி அனுப்பி விட்டேன். கை ஃபுல்லாக அடி ரத்தம், ஸ்க்ராச். அவ்வளோ அவசரம். போகிறது நல்லா தான் இருக்கும், சுகமாக இருக்கும். வர யாருக்கும் என் பைக்கு பார்க்க பிடிக்கும். டேடி 27 வருஷமாக அந்த பைக்கு வச்சுருக்காரு. ஒருத்தருக்கும் ஓட்ட பிடிக்காது. ஏன்னா அது சாந்தம், அமைதி, இச்சை அடக்கம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் பாருங்க. எவ்வளோதான் சுற்றினாலும் அதாவது கிறிஸ்தவ மாதிரி ஸ்டாண்டர்ட் பிலீவர் என்ன மாதிரியே போக மாட்டேங்க. நீ முதலே நீ கொடுடே, நான் இப்படி தான் சந்தோஷப்படுறேன். ஸ்திரமான ஒரு ஓட்டமாக இருக்கணும். அவர் அப்ப சொல்லுகிறார், நாம் எல்லோரும் பந்தய பொருளை அடைபடிக்கு ஓடுகிற நிச்சயத்தோடு ஓடணும், ஆனால் பொறுமையோடு ஓடணும். ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்துக்கு வல்லமை பெருகணும், அந்த வல்லமையில கிருபை நடக்கணும். அது ஆண்டு அவன் சொன்ன அன்புடையார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்று உரிய பிறருக்கு எவனே தெரியாது. கர்த்தர் உன் பக்கத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அமைதியை சைக்கிள் எடுத்து ரவுண்ட் அடிக்க போகுது. அங்கே ஒருத்தர் ஏங்குமா, நீ பாஸ்ட் மகதானே அப்படிங்கிறாரு. இங்கே வந்து டேடி அந்த வீட்டில் உள்ளவரை தெரியுமா, எனக்கு தெரியாது, நீங்கள் பாஸ்டர் அவர் சொல்கிறார். இங்கே வரமா வந்துச்சு, எங்கே போகிறீங்க, எந்த சர்ச்சுக்கு போகிறோன்னுச்சு. சரி ஜோம் பண்ணி அனுப்பிவிட்டாச்சு. போயிட்டு 2 மாதம் கழிச்சு, ஐயா நீ அந்த சர்ச்சுக்கு வந்தீங்கல்ல, அதை தானமா அன்னைக்கே சொன்னேன், என்னை பார்த்ததே இல்லைன்னு சொன்னியே. ஐயா தனி ரூமில் நீங்களும் அக்காவும் என்னை கூப்பிட்டு போய் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைக்கு ஜோம் பண்ணீங்களே 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் அங்கே ஜோம் பண்ணாதீங்க, ஞாபகம் இருக்கேன்னா அந்த குறிப்பிட்ட இடம் அது நான் தாங்க ஐயா. அப்படியாம்மா, அன்னைக்கு கர்த்தர் அன்னைக்கு உனக்கு சொன்னது அன்றைக்கி ஆசீர்வாதம் இன்னைக்கு வந்து நின்றுருக்கு. அந்த அம்மா எண்ணெயும் மறந்துச்சு, உளித்து மறைச்சு எல்லாம் மறந்துச்சு. கர்த்தருக்கு தான் இங்கே மகிமை. இங்கே கூடாரத்துக்குள்ளே உட்காந்துருக்கோம், கர்த்தர் எங்கெங்கே பயன்படுத்துகிறாரு பாருங்க. நீ உட்காந்துருக்கு இவ்வளவு நாளா இடிச்ச புளி மாதிரி பாத்திரியோய் புழு வச்சிடும் அடியில் பார்த்துருவோம். கர்த்தருக்காக எழுந்து ஓடு. எதுக்கு அபிஷேகம்? வசனத்தில் சத்தியத்தில் நடக்கணும், பாவத்தை விலக்கி ஓடணும், பந்தய பொருளுக்காக ஓடணும், அப்போதான் பரிசு பொருள். உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எங்கேயாவது போட்டி நடந்திருக்கா? 1 மணி நேரம் உட்காந்துருந்தா போட்டி. எங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கியா, ஸ்கூலில் செஞ்சுருக்கீங்களா? இல்லை. எல்லாரும் வர வச்சுப்பாரு. உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவ சர்ச்சில் இது நடத்தணும்னு வச்சுக்கேன், நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக கொடுக்கணும். அபிஷேகம் பெற்று அப்படியே, கிருபையை பெற்று அப்படியே அப்படியே அப்படியே. அதாவது தமிழ் வார்த்தை நல்லா இடிச்ச புளி மாதிரி குத்தி வச்சு மூளையில் வச்சிருது. கல்லகை போனீங்கன்னா அதை பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன். என்னையா எப்படியா இருக்க முடியுது உன்னால? கிறிஸ்து இயேசுவை தரிசிக்கிற நீ அவரை போல ஜீவனோட இருக்க வேண்டாமா? 1 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள், தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். இதுதான் இன்றைய நாட்கள். கடந்த வாரத்தில் சாட்சி சொன்னான். அவனுக்கு இந்த சாட்சி சொல்லும்போது அவன் திட்டம் பண்ணி வச்சிருந்தாலும் தெரியல, கொஞ்சம் எங்கே போயிட்டு வந்த மாதிரி கொஞ்சம் தடுமாற்றம்னு சொல்லிட்டான். அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர்
ஆவியானவர் உங்கள் முகத்தில் வெளிப்படுகிறத நாங்கள் பார்க்க வாஞ்சியாக இருக்கிறோம். தேவனுடைய அந்த அனுக்கிரகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மனிதனுக்கு பெருமை உண்டாக அல்ல, தேவனுக்கு மகிமையாய் சொல்லுகிறேன். உள்ளத்தில் நிறைந்து அவர் சொன்னார், நான் உங்களை கூட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் வந்துகிட்டே இருக்கணும். எப்போ கேரளா பார்டர் ஓப்பன் பண்ணுதோ நீ ஃபஸ்ட்டு சர்ச்சில் வந்து ஓடி வந்துடணும், கண்டிப்பாக வரணும். அவர் கடைசியை சொல்கிற முக்கியமான வார்த்தை, சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற தேவ மனிதர்களை நாம் காண முடிவதில்லை. தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது, அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். நமக்கு ஐக்கியத்தில் என்ன வருகிற வாரம் நான் நினைக்கிறேன், கர்த்தர் சித்தமானால் ஜூலைலேருந்து நம்முடைய மிராக்கிள்ஸ் லீடர்ஸ்லாம் ஒன்று சேர போகிறோம். இது ஃபஸ்ட் வீக் நாளைக்கு செயின் ஆஃப் ப்ரேயர் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புதிய ஷெட்யூல் படி ஃபஸ்ட் வீக் மேபி, செகண்ட் வீக் லீடர்ஸ் ப்ரேயர் மீட் உண்டு, தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். இணைந்து கொள்ளணும். நீ கண்டிப்பாக இன்றைக்கு ஜபத்தில் கண்டிப்பாக இணைந்து கொள்ளணும். ஒருத்தர் முடியல, ஒருத்தர் வேலையில் இருந்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இந்த சத்தியம்னா கண்டிப்பாக வேறு எங்கேயும் உங்களுக்கு போதிக்கவே மாட்டாங்க. நல்லா சொல்கிறேன், எவ்வளோ படித்தாலும் உனக்கும் புரியாது. இத்தனை முறை வேத புஸ்தகத்தை படித்து எனக்கு டார்கெட் வருஷத்துக்கு 3 தடவை பைபிளை முடிக்கணுங்கிறது கிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாஞ்சியும் 3 தடவையாவது படித்து முடிக்கணும். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் 2 தடவை தாண்ட முடிஞ்சதில்லை. ஒரு வயதான முதிர்ந்த ஊழியர் அவருடைய பேசினார். அவர் பேசினார், 2 மாதத்துக்கு ஒருத்தர் நான் பைபிளை முடிச்சிருவேன். என்னடா ரொம்ப இருக்குது, கால் எடுத்து அடுத்த கால் வைக்க முடியல, போய் நின்று அக்கினி கொட்டுது சபையில். இப்படிப்பட்ட மனுஷனே 2 மாதத்துக்கு ஒரு தடவை முடிக்கிறாருன்னா நான் மாதத்துக்கு ஒரு தடவை முடிக்கணும்னு கணக்கு எடுத்தேன். கர்த்தர் என் கூட இருக்கார், நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், நிச்சயமாக முடிப்பேன். 12 மாதம் முடிக்க முடியாது, மீட்டிங் 3 மாதம் போயிடும், ட்ராவலிங் இருக்குது. கண்டிப்பாக 7 தடவை முடிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக முடிப்பேன், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா நான் எழுந்து போய் ஊழியம் செய்வதை பார்க்கிறோம், நான் என் தேவனுடைய சந்நிதியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்கிறேன். காரணம், அங்கே போய் நின்னா கர்த்தர் கிரியை செய்து விடுவார். அவர் அங்கே கிரியை செய்வதற்காக அல்ல, நான் உண்மையுள்ளவனை நிற்கும்படிக்கு, என்னுக்கு கொடுத்த ஓட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு, ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக மாய்மாலக்காரனாய் நான் போய் ஜம்பம் அடிப்பதை விட உத்தமமாய் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பதை மட்டும்தான் விரும்புகிறேன். உன்னை அதுக்குள் நடத்த தான் விரும்புகிறேன். இங்கே இருக்கிறவங்க யாரையுமே நான் தான் உன்னுடைய மேய்ப்பனாக இருப்பேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இருந்தால் அப்படியே கேமரா ஆன் பண்ணி வாய்ஸை பற்றி சொல்லுங்கள். அந்தனுடைய கர்த்தருடைய கோபம் என் மேலே தங்கி இருக்கட்டும். எல்லார்ட்டையும் சொல்லும்போது சொல்லுவேன். இப்போ கடந்த வார்த்தை சிலர்கிட்ட பேசியிருக்கேன், நான் பேசும்போது சொல்கிறேன், உன் வாழ்க்கை ஆபத்தாக இருக்குது, உனக்கென்னு காவிக்குரிய ஒரு ஊழியனை நீ தெரிந்து கொள். எங்கே நீ பேச முடியுமோ, எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எங்கே கர்த்தருடைய வார்த்தை நீ பேச முடியுமோ, கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியுமோ, கீழ்ப்படிய முடியுமோ, அங்கே நீ டிசைட் பண்ணி சொல்லும் பொழுது நான் ஜெபம் பண்ணி அந்த உடத்தி இருப்பார். அதுக்கப்புறம் தான் பாயிண்ட் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். நான் உங்கள் மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்ற ஆசைக்காக அல்ல. எந்த கள்ளத்திற்கு தரிசியோ சத்தியத்தை பொறிக்க போடுகிற அந்த பிசாசின் தந்திரமும் யூடியூப் வழியாக உன்னிடத்தில் நுழையாதபடி, சின்ன மெசேஜ் வழியாக உன்னிடத்தில் நுழையாதபடிக்கு நீ சத்தியத்தில் நிறைந்து கொள்ளணும். ஏன்னா அங்கே அழிவு வரப்போகுது ஐயா. எதுக்கு எனக்கு யூடியூப் மெசேஜில் பிரபலமாகுது? யூடியூப்பில் எனக்கு தான் மெயில் அனுப்புகிறான், உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் தர்றேன். போடா இவனே, உன் பணம் உன்னோட கூட நாசமாகி போக கிடக்குது. அதில் பவுல் சொன்னார், பேதுரு தானே சொன்னார், உன் பணம் உங்களே நாசமாக போட்டும்டா. இன்னைக்கு அதுதான் டார்கெட். மொத்தம் என்கிட்ட பேசினார், பிரதர் இவரோட இன்கம் எவ்வளவு, யூடியூப்பில் எவ்வளவு இன்கம், நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அப்பாலே சாத்தானே இயேசுவின் நாமத்தினாலே. பாடத்தை பற்றி என்கிட்ட பேசாது. என்கிட்ட கால் பண்ண, டேடி இன்னைக்கு நான் 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ண முடியுது டேடி, இன்றைக்கி நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளைக்கு 10 சாப்டர் தான் வாசிக்கிறேன், நான் அது ஒரு புக்காக வாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுங்கள். ஏன் என்கிட்ட ஜெபம் பண்ணோம்? நான் ஜெபம் பண்ணால் உனக்கு கரெக்டாக நடக்கும். ஏன்னா உனக்காக கர்த்தர் வச்சிருக்கிறதுனால வேலைகளை எல்லாம் உட்காந்து உனக்காக கண்ணீர் ஜெபிக்கிறதுனால, கர்த்தர் சொல்லுகிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் பெரிய ஆளுங்கிறதுக்கு இல்லை, இது என்னுடைய வேலை. இன்றைக்கி உனக்கு சொல்லுகிறேன், நாளைக்கு கர்த்தர் எங்கே கொண்டு போய் வைக்கிறாரோ தெரியாது. இப்போ ஸ்ரீலங்காவில் போய் பிச்சைக்காரங்க மத்தியில் ஊழிச்சேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு
கடைசி அமேசியாவுக்கு சூப்பராக ஒரு முத்தம் கொடுத்துட்டு போய் இறங்கிடுவேன். கொழும்பு மாகாணத்தில் போய் பிச்சைக்காரங்கள்ட்ட உட்காந்துருவேன். எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இந்த கள்ளத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், கலந்து கொண்டிருக்கிறார்கள், அருவருப்பான செயல், தாறுமாற செய்கிறாங்க. இவங்களுடைய வார்த்தைகளை எச்சரிப்பாக சத்தியத்தை நீ மேய்ந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். Deuteronomy 32:43. ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். நல்லா கேளுங்க, நம்ம யாரோட களி கூறணும்னா அவருடைய ஜனங்களோட களி கூறணும். அவருடைய ஜனங்களோடு இன்னும் சந்தோஷமா ஒரு பொருள் வாங்குறோம், ஜோ பண்ணுறோம், சந்தோஷம் சந்தோஷம். இன்னைக்கு நாட்கள் நிறைய குறைஞ்சி போயிடுச்சு. நல்லா கஷ்டப்படும் போது சும்மா ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கிட்டு வருவாங்க, ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வருவாங்க, உடனே கால் பண்ணுவாங்க, வந்து கொடுத்து ஜோ பண்ணிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டுக்கு ஜோ பண்ணுங்க, ஆண்டவர் ஒரு டேப் ரெக்கார்டர் கொடுத்தாரு. சில பானையில தூக்கிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அது என்ன பண்ண, இந்த கொலுசு மாதிரி சத்தம் கேட்கும், அதில் குடத்தில் கழுத்தில் சிலுக்கு இருக்கும், சில்லி 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 சத்தம் கேட்கும். ஜோ பண்ணும், ஆண்டவர் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஃப்ளைட் வாங்குறான், காரு வாங்குறான், ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா பாஸ்ட்டு போகாமல் விட்டுருவாரு. எப்படி நான் போகிற வண்டி ஒன்றால் கொடுக்க முடியாது, நீ வர வண்டி என்னால் கொடுக்க முடியாது. நம்ம போகும் தூரம் வெகு தூரம், ஆனால் போகிறதுக்கு ஒரே ஒரு வண்டி. இந்த வண்டி சரியாக போய் அங்கே சேரணும். அதாவது ஜாதிகளே, நீங்கள் சந்தோஷமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளோட நீங்கள் தேவ பிள்ளைகிட்ட பேசி சிரிக்க மாட்டான். உலகத்து மனுஷங்கள்ட்ட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறான், துக்கத்தை பகிர்ந்துக்கிறான். என்னங்க நான் என்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அவன் வந்து உன்னை பெரிய ஆளாக நினச்சிருவானாமா, இல்லை ஒன்றுமில்லாதவங்களும் நினச்சிருவானா, உனக்கு பெருசாக நினைப்பான், இல்லைன்னா தாழ்மையாக நினைப்பான். இதில் தான் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுகிறோமே தவிர 4 பேர் என்ன நினைப்பான், அந்த 4 பேர் இங்கே இழுத்துட்டு வா, 4 பேருக்கு 4 வச்சோம்னா எல்லாம் புரிஞ்சுப்போம். ஐயோ நான் ஜெபம் பண்ண 4 பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவான்? ஒருத்தன் இவன் கெட்டு போயிட்டான்னு சொல்லுவான், ஒருத்தன் நாசமாக போயிட்டான்னு சொல்லுவான், ஒருத்தன் இவன் கீழ் ஜாதிக்காரன் ஆகிட்டான்னுவான். இவ்வளோ தானையா, என்ன வேணா பேசட்டுமே ஐயா. நீ கர்த்தருடைய பிள்ளைகளோட சந்தோஷமா இரு. ஐக்கியத்தில் நீ சந்தோஷம் இல்லைன்னா வேற எங்கேயும் சந்தோஷம் இருக்கிற. அதனால தான் கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட நீ களி கூறு. தமது ஊழியக்காரருக்கு பலி வாங்குவார். அதான் சொல்ல, எந்த ஊழியக்காரத்துக்கு குறை சொல்லக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களை எந்த வழியில் காயப்படுத்தியிருந்தாலும், கஷ்டப்படுத்தியிருந்தாலும், திட்டி இருந்தாலும், வசனத்தின் மூலமாக உங்கள்கிட்ட பேசியிருந்தாலும், நீ வருத்தப்பட்டிருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக பேசலாம். டேடி, திஸ் இஸ் வாட் யூ டிட், நீங்கள் என்ன எப்படி காயப்படுத்திட்டீங்க, என்ன பேசிட்டீங்க, தாராளம் பேசுங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், ஒப்புரவாயிருங்க. ரத்தப்படி காலையாராதீங்க. ப்ரைஸ் கார்டு நானும் ஆகக்கூடாது, எனக்காகவும் சொல்லணும். நானும் எந்த ஊழியக்காரனுக்கு தப்பாக பேசி ரத்தப்படி காயத்தை பாருங்க. கர்த்தர் படி வாங்குற ஊழியக்காரனுக்காக. இது ஏன் எங்களுக்கு சொல்கிற, நீ என்ன பெரிய பாஸ்டரா? நான் பாஸ்டர் லாஸ்ட் வீக்காக அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கேன், போட்டு கேளுங்க யூடியூப்பில். இது கர்த்தர் நாளைக்கு உனக்கு கொடுக்க போகிறார் மகனே, அதுக்கு தான் கர்த்தர் உன்னை பேசுகிறார். நீ கர்த்தர் கேட்ட ஊழியம் செய்யும்போது கர்த்தர் உனக்காக பழி வாங்குவார். பழின்னா அவனை அடித்து கொள்வது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நாகர்கோயிலில் மேரேஜுக்கு போயிருக்கும் பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். என் பக்கத்தில் இருந்தவர், என்ன தெரியுமா, என்னை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டார். தெரியாது ஐயா, பாஸ்டர் தான், நான் வந்து மகா பெரிய திருடன் அப்படின்னு சொன்னார். திருடரா? அவர் ஏதோ விளையாட்ட சொல்கிறார் நினச்சேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் என் பேரை சொன்னால் நடுங்குவான் பாஸ்டர். ரோட்டில் நிற்கிறவன்லாம் பெரிய ரவுடி. 11 பேரை போட்டு தள்ளியிருக்கேன், 11 பேரை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கையில் பைபிள் வச்சுருக்காருல, தைரியமாக பேசலாம். அப்படியா? இங்கே பாருங்க, அந்த முன்னாடி இந்த பெருசு 4 உட்காந்து சாப்பிடுது பார்த்தீங்களா? ஆமாம், அவங்க தான் என்னை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போச்சு வச்ச போலீஸ்காரங்க, இன்ஸ்பெக்டர், அந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ். இவங்க 4 பேரும் என்ன கத்தரிச்சுதான் பிரதர். என் பாவத்தை மன்னிச்சு. இன்றைக்கி நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன். என் சர்ச்சில் இன்றைக்கி 600 பேர் வர்றாங்க. இவங்க 4 பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஓய், நீ நான் அப்படித்தான் வாழ்க்கை. உலகம் ஃபுல்லாக சாட்சி இருக்குது. நாளைக்கு உன்னை கர்த்தர், நீ கர்த்தர் ஊழியம் செய்தினா உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். உனக்காக கர்த்தர் பழி வாங்குவார். டேடி, நானும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒருத்தனை ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறேன், அசைக்கவே முடியல. டேடி, உனக்கு பதில் உண்டுப்பா, கர்த்தர் பதில் கொடுப்பா. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் கர்த்தர் பழி தீர்ப்பது.
மனம் திரும்பாதவனுக்கு கொடுத்துருவார், அதில் சந்தேகமே இல்லை. ஊழியக்காரர்களுக்கு பழி வாங்குவார், நம்முடைய சத்துருக்களுக்கு பதில் அளிப்பார், தமது தேசத்தின் மேலும் ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவராய் இருப்பார். ஒரு அல்லையே சொல்லுங்களேன், என்ன சத்தத்தை காணும். தமது ஜனத்தின் மேல் கிருபை உள்ளவர். 2 ராஜாக்கள் 9:7, 2 Kings 9:7. நான் என் அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகி தீர்க்க தரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் எதுக்குன்னா இங்கே ஆகாபை பார்த்து ஆகாபுக்கு பழி வாங்குவர் கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டது எதுக்குன்னு பார்த்தீங்களா? உன்னுடைய கர்த்தருடைய ஜனமாகி இந்த ஊழியத்தின் மேல் ஒரு தீர்க்க தரிசியாக ஒரு ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கேரளா கிங்கே நீ தான், கல்லகன் கிங்கே நீ தான், பெங்களூர் குவீனே நீ தான்மா. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்காருமா, உனக்காக பழிவாங்க ஆயத்தமாக இருக்கிறாருமா. யார்ட்டெல்லாம் சத்தியம் சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட முடியும் என்றால் நம்முடைய பாதை நம்ம செவிப்படுத்தி விட்டால் போதும். நல்ல கிங்கு குவீன்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஒரு கஞ்சிக்கு வழியில் யோசிக்கிறியா? கவலைப்படாத, நாளைக்கு நீ சாப்பிட்ற அளவு போக பாக்கி எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பேன். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் அப்படியே உன் மேலே தாங்கும். அதுதான் ஊழியத்திற்கு கிருபை. இன்றைக்கி இந்த ஊழியத்தில் இவ்வளோ நிறைய பேர் நப்பாரு மீட்டிங்ஸ் தான் கால் பண்ணுறாங்க, பெரிய மீட்டிங்லேருந்து கால் பண்ணுறாங்க. நம்ம எதுக்குமே ஆஃபரிங் அவங்க கொடுக்கறதுல நம்ம வாங்குறதும் இல்லை. நடக்கிறது என்ன தெரியுமா? அவங்க ஒருத்தர் அறிமுகமாகும்போது நம்ம தான் அவங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம். ப்ரைஸ் கார்டு நீ அனுப்புறதெல்லாம் ஜெபம் பண்ணி எங்கே அனுப்பணும் கேட்டு கொடுக்குறோம். கர்த்தர் சொல்ல கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஐயா, நம்ம சேர்த்து சொந்த இடம் வாங்கி வைக்கணும்னு நான் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஒரு கிங்டம் ஃபண்டுன்னு ஒன்று சேர்த்து வச்சு அதை கர்த்தருக்காய் பயன்படுத்த வேண்டும். நாளை பிள்ளைகள் நிமித்தமாய் நம்ம சேர்த்து வைத்து ஒரு சென்டாவது இடம் வாங்கி அதில் ஷெட்டு போட வேண்டும் என்று நான் ஜெபிப்பதே இல்லை. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ அலைஞ்சி திரிச்சு நீ ஓடலாம் உனக்கு தருவேன் இருக்காரு. நான் ஓடலாண்டவர் உம்மிடத்தில் தேடுகிறேன், உங்களுக்கு சித்தமானதை நீ செய்கிறேன். நம்ம நகை கடையை அடகு வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு குடிகாரம் செய்கிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. குடிகாரம் செய்கிறதுன்னா ஒய்ஃபை மண்டையில் கொட்டி வாங்கிட்டு போவான். ஒய்ஃபு கொண்டு போய் கசகசா டப்பாவில் போட்டு வச்சுருக்க மாதிரி காசு அதை அடித்து போட்டு போயிடுவான். நம்மளும் அதே மாதிரி ஊழியக்காரன் அதை செஞ்சிடக்கூடாது. நாளைக்கு கர்த்தர் உன்னை மேன்மையை வைக்க போகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை நீ புரிந்து கொள். You are going to live such magnificent way. சாத்தியம் இல்லைல்ல, நினைக்க கஷ்டமாக இருக்கலாம். நான் சொல்லி எங்கள் அப்பா எப்படி கேட்பாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எப்படி கேட்பாரு, என் தங்கச்சி எப்படி கேட்பா. அவங்களுக்குள்ள ஆண்டவரை பற்றியே தெரியாதே. நம்ம வச்சு தெரியணும்னு ஆண்டவர் எப்போ தெரிய வச்சுருப்பார். நம்ம ஸ்டைல் இப்படி இருக்குது. நான் அபிஷேகத்தை மேன்மை எண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு நாள் இந்த கமிட்மெண்ட் பண்ணி அந்த டேஸில் உங்கள் ஜெபத்தின் நேரத்தை நிறைவாய் மாற்றிக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் கொடுக்குற இந்த எச்சரிப்பு 5ஆம் முத்திரையில் வருகிற அந்த சாட்சியின் ரத்தமாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அப்புறம் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. 6வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்துகிற விசேஷம் பரிசுத்தத்தை கொடுத்து விட்டார். தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகி இயேசு அரவணைக்கிறார் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் உடல் பணியாளர்கள் இருக்கு. ஒரு ஆமென் சொன்னதான் என்ன கல்லங்க ஜீவிக்கிறான் பாருங்க. அவர் யோசனை என்ன சொல்லுது, இனிமேல் கொல்லப்பட போகிற உடன் பணியாளர்கள். நான் சொன்னல அவங்க வேலையை முடிச்சு போயிட்டாங்க, அடுத்து நம்ம வேலையை செய்யணும். நம்ம அந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எல்லாரும் தொகை நிறைவு அந்த அக்கௌண்ட் நம்ம கிளியர் பண்ணி இன்னும் அந்த பலிபீடத்துக்கு அடியில் தேவையான மக்கள் தேவையாக இருக்குது. நீ ஆயத்தமா? அதுதான் இன்னைக்கு நம்முடைய கொஸ்டின். ஆர் யூ ரெடி டு சாக்ரிஃபைஸ் யுவர் பிளட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட்? ஏன்னா அந்த தொகையை நீ நல்லா ஃபில் பண்ணணும். இல்லை நான் ஊழியக்காரர் கிடையாதுன்னா பாஸ்டாக தான் இருக்கக்கூடாது. ஆனால் ஊழிய ஜீவன் நம்ம மேலே விழுந்த கடமை. எனக்கு தேவ சாட்சி நிமித்தம் நீ மறிக்கப்படணும். குடும்பத்தில் சாட்சி இல்லை, ஒய்ஃப்கிட்ட சாட்சி இல்லை, கணவன்கிட்ட சாட்சி இல்லை, பிள்ளைகிட்ட சாட்சி இல்லைன்னா இந்த சாட்சியை கொடுத்து போக முடியாது. லாசர் வண்டியில் தான் போய் உட்கார முடியாது. சரி, ஆபிரகாம் வண்டியில் போய் உட்கார முடியாது. ஐஸ்வர்யா வண்டியில் தான் உட்காரணும். இயேசுவே உள்ளதுல சின்ன வாண்டி யார் இருக்கு? அந்த இல்லை, பெங்களூரில் ஒரு குட்டி இருக்கானே,
ஆண்டவரே அந்த ஜெருசனுடைய சுண்டு விரலில் தண்ணீரை தொட்டு எனக்கு ஒரு டிராப்பு கொடுக்க உதவி செய்ய ஆண்டவரேன்னு கேட்குற நிலமை வந்துடும். மாற்றுவார் கர்த்தர். இன்னைக்கு மனம் திரும்ப ஆண்டோடைய வார்த்தை கேட்டு 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 போய் வெத்தலை பாக்கு போட்டு துப்புற மாதிரி துப்பாங்க. எசைக்கில் வாசிக்கிறோம், அது கனிகள் ஔஷதமானவைகள், இலைகள் ஔஷத மருந்துக்கானவைகள். நான் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டு இருப்பேன். 7வது மாதம் வரப்போகிறோம். புது கனிகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். ரத்த சாட்சியை மறிக்க நீ ஆயத்தமா? இல்லை என்றால் ஆயத்தப்படு. இந்த கர்த்தருடைய காலம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். அவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கும்படி அவர் வருகிறார். கர்த்தர் நம்மை நடத்துவார். மாரநாதா. ஆமென்.